மொத்தம் ஒரு 1,40,000 ஸ்டெப்பு நடந்திருப்பாங்க. ஒரு 8,000லேருந்து ஒரு 10,000 பேர் வந்து கொன்று இருப்பாங்க. ஒரு 40,000 பேர் வரைக்கும் கைகால் போயிருக்கும். இப்படியான ஒரு படம் இப்படியெல்லாம் பண்ணி மொத்தமாக ஒரு படத்தை வந்து சும்மா பரன்னு எடுத்துருக்காங்க. அது என்ன படம் நீங்கள் கேட்பீங்க உடனே. நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அந்த படத்து பேர். ஏன்னா அந்த படத்தோட ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம். அந்த தோல்வி படத்துக்கு வந்து என்னென்னா, காலையில் படத்தை ரிலீஸ் பண்ணி மத்தியானம் 3 மணிக்கு சக்ஸஸ் மீட் வேறு கொண்டாடினாங்க அந்த படத்துக்கு. இருந்தாலும் இந்த படத்தை வந்து நான் பார்க்கணும்னு நினச்சிருந்த போது தியேட்டர்களை நல்லா உடைச்சி கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபாய் வந்து வசூல் வேறு செஞ்சுருக்கு. அந்த படம் வந்து இந்த வருஷத்தில் ஒரு நல்ல பெரும் வசூலை பெற்ற படம்ன்றது வேறு வசூல் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் சரி பார்க்கலேன்றத யோசிச்சிருந்த போது இப்போ வந்து அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி, ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம பார்க்கலன்னா அது தவறாயிடும். அப்புறம் நம்ம சினிமாவுக்கு பண்ணுற துரோகமாயிருன்றதுனால அந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்காம ஓடிடியில் பார்த்தேன். ஓடிடியோட தேட்டரில் ஓடிட்டு இருக்கு, ஒரு சின்ன சின்ன தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஓடிடியில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ தப்பு சொல்ல முடியாது. படம் வந்து ஒரு பக்கா டிப்பிக்கல் மசாலா படம். அந்த படத்தில் வந்து அந்த நடிகரை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் அந்த படத்தை நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த நடிகருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இந்த மொத்த படத்தையுமே தாங்கி பிடிக்குது. அவருடைய ஸ்டைல், ஆக்ஷன், அதற்கப்புறம் இந்த படத்தை எடுத்த விதம், அதுக்கான எடிட்டிங், அந்த சவுண்டு, மிக்சிங், இதுக்கு கதை சொன்னது, பாட்ஷா மாதிரி அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னால் பரவாயில்ல. படம் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா சீன்லையும் யாராவது அண்ணன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது சில சமயத்தில் வந்து நமக்கு எரிச்சல் ஆகும். டேய் போதண்டா பில்டப்பு, நீங்கள் வந்து படத்தை சொல்லுங்கன்னான்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த எரிச்சல் வரலன்றது தான் அந்த படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ஆக்ஷன் பிளாக்ஸ் நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன அடிப்படையாக ஒரு கதை ஒன்று வச்சுருக்காங்க. இந்த வில்லன் கேரக்டர்லாம் நல்லவனாக கட்டினான்னு தெரில, இந்த ஹீரோ சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்லவனாக கட்டுறதான்னு தெரில. இந்த மாதிரி பல குழப்பங்களாக இருந்தாலும் ஒரு பீரியட் ட்ராமா வேறு, அதுக்கான காஸ்டியூம்ஸு, ட்ரெஸ்ஸு, இது மாதிரி பல விஷயங்கள். நான் எந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். த ஓஜி, இந்த படம் தான் நான் பேசுகிறேன். ஓஜி நம்ம பவன் கல்யாண் நடித்தது, கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஹிட்டு படம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி நெட்ஃப்ளிக்ஸில் நான் பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மியூசிக் கூட பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய மியூசிக் பிஜிஎம் தான் வந்து போட்டாங்க. விக்ரமுடைய பிஜிஎம்மே வந்து விலைக்கு வாங்கப்பட்ட பிஜிஎம் தான். அதுலேருந்து ஒவ்வொரு இசையுமே போடணும், அதை வந்து வேறு வருஷனில் க்ரியேட் பண்ணுவாங்க. அது மாதிரி தமன் ஒரு வருஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுல நல்லா இருக்குது. படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பிகாஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட். இதே வேறு யார் நடிச்சிருந்தா நிச்சயமாக இந்த படத்தை பார்த்துருக்க முடியாது, ரொம்ப கோரமாக இருந்திருக்கும். பட் இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஒரு நல்ல மசாலா படம் பார்க்குறதுனா பார்க்கலாம். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.